ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 170. இந்த பகுதியில் 177வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 19வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 19. மகா புத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷ வபோ ஸ்ரீமன் அமேயாத்மா மகாத்ரித்ருக்கு. நாமம் 177. ஓம் மகாசக்தியே நமக. இதற்கு ஒப்பற்ற சக்தி கொண்டவர் என்று பொருள். ஒரு சமயம் பத்ரிநாத்தில் வியாசர், ஜைமினி, காஜக்ருட்ஸ்னர், பாதரி, ஆச்மரத்தியர் உள்ளிட்ட முனிவர்கள் அமர்ந்து இறைவனை அறிவது எப்படி என்று குறித்து விவாதித்து வந்தார்கள். அப்போது வியாசர், வேதங்களின் சித்தாந்தம் எதுவோ அதுதான் இறைவனை பற்றி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கொள்கையாகும். வேதத்தை தவிர வேறு எந்த வழியாலும் இறைவனை அறிய இயலாது என்று சொன்னார். அப்போது குறுக்கிட்ட ஜைமினி, எந்த ஒரு பொருளுக்கும் காரண பொருள் ஒன்று இருக்க வேண்டும் என்பது நியதி. ஒரு பானை இருந்தால் அதை செய்த ஒரு குயவர் இருக்க வேண்டுமல்லவா? அந்த அடிப்படையில் இந்த உலகத்திற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதுதான் இறைவன் என்று ஊகம் செய்ய இயலுமே. இப்படி ஊகத்தினாலேயே எளிமையாக இறைவனை அறிய வழி இருக்கையில் ஏன் வேதத்தை கொண்டு மட்டுமே இறைவனை அறிய முடியும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு வியாசர் சொன்னார், இறைவனுடைய இருப்பை இவ்வாறு ஊகத்தினாலே ஸ்தாபிப்பதில் பல இடர்பாடுகள் உள்ளன. நீங்கள் சொன்ன உதாரணத்தில் பானையை செய்த குயவருக்கு துணி நெய்வதிலோ அல்லது வேறு சில துறைகளிலோ கல்வி அறிவோ திறமையோ இருப்பதில்லை. ஆகவே இந்த உதாரணத்தை இறைவனோடு பொருத்தி பார்த்தால் இறைவனும் குயவரை போல ஏதேனும் ஒரு துறையிலோ அல்லது சிறு துறைகளிலோ வல்லவர் என்ற நிலை கிடைக்கலாமே தவிர எல்லாம் அறிந்த இறைவனை இந்த ஊகத்தின் மூலம் நிரூபிக்க இயலாதே என்று சொன்னார். வீடுகள், அரண்மனைகள், மாட மாளிகைகள் போன்ற கட்டிடங்கள் கொத்தனார், ஆசாரி, மின்னியல் வல்லுனர், குழாய் செப்பனிடுபவர் உள்ளிட்ட பலரால் சேர்ந்து படைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உதாரணத்தை இறைவனோடு பொருந்தினால் பல கடவுள்கள் இணைந்து கூட்டணியாக உலகை படைத்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டி வரலாம். ஒரே இறைவன் உலகை படைத்தார் என்பதை நிரூபிக்க இயலாதே என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் பானைக்கு மூலப்பொருள் களிமண், படைப்பாளி குயவர். ஆனால் உலகத்துக்கு படைப்பாளியும் இறைவனே, மூலப்பொருளும் இறைவனே. படைப்பவரே காரணப்பொருளாகவும் இருந்து காரிய பொருளாகவும் மாறுவதை எந்த உதாரணத்தாலும் விளக்க இயலாதே. இதே கருத்தை நாம் முன்பே 2வது பகுதியிலேயே 5வது திருநாமத்தில் பார்த்திருக்கிறோம். வியாசர் சொன்னார், அதனால்தான் வேதம் ஒன்றினாலேயே இறைவனை உணர முடியும். தர்க்கமோ வாதமோ செய்து இறைவனின் இருப்பை நிரூபிக்க முடியாது என்று சொன்னார். அப்போது பாதிரி முனிவர், சிலர் தர்க்கம் செய்து இறைவன் இல்லை என்று வாதிடுகிறார்களே என்று கேட்க, அதாவது எப்படி இறைவன் இருக்கிறான் என்பதை தர்க்கத்தினாலே ஸ்தாபிக்க முடியாதோ அதுபோலவே இறைவன் இல்லை என்பதையும் தர்க்கத்தினாலே நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் இறைவன் இல்லை என்று சொல்லும் போது எங்கே இல்லை, எப்போது இல்லை என்று சில கேள்விகள் எழும். அதாவது, நான் பார்த்த எந்த இடத்திலும் இறைவன் இல்லை என்று சொன்னால், நான் பார்க்காத இடங்களிலெல்லாம் இறைவன் இருக்கிறார் என்றுதானே அதற்கு பொருள். இப்பொழுது இறைவன் இல்லை என்று சொன்னால், நேற்று இறைவன் இருந்தார், வருங்காலத்தில் இறைவன் இருப்பார் என்று பொருள் கொள்ளலாம் தானே. ஒருவன் பேனா இல்லை என்று சொன்னால் அந்த பேனா அவனிடம் இல்லை என்றுதான் பொருளை ஒழிய உலகில் பேனாவே இல்லை என்று பொருள் கொள்ள முடியாது தானே. அப்படித்தான் இறைவன் இல்லை என்று சொன்னாலும்
உலகில் இறைவனே இல்லை என்று பொருள் இல்லை. இறைவனை அறியும் பக்குவம் அப்படி சொல்பவனுக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். எனவே இறைவன் இல்லை என்று சொல்லும் வார்த்தைகளுக்குள்ளும் இறைவன் உள்ளார் என்ற வார்த்தை மறைந்திருக்கிறது என்று விளக்கமாக சொன்னார் வியாசர். இந்த கருத்துக்களை வியாசர் பிரம்மசூத்திரத்தில் 3வது சூத்திரமான சாஸ்திர யோனித்வாத் என்ற சூத்திரத்தில் கூறியுள்ளார். பிரம்மசூத்திரத்தில் வியாசர் விளக்கியது போல உலகுக்கு திருமாலை படைப்பாளியாகவும் அவரே காரண பொருளாகவும் உள்ளார். நாம் ஒரு பொருளை தயாரிக்க வேறு பொருட்களின் உதவியை நாடுகிறோம். ஆனால் திருமாலோ வேறு யாருடைய உதவியையும் நாடாமல் தன்னிலிருந்து தானே உலகை படைக்கிறார். அப்படி பெரும் சக்தி பொருந்தியவராக விளங்குவதால் திருமால் மகாசக்தி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 177வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களை ஆற்றல் மிக்கவர்களாக திருமால் ஆக்கி அருள்வார். இந்த சமயத்தில் 2ஆம் பகுதியை ஒருமுறை கேட்டால் திருமாலை படைப்பாளியாகவும் அவரே காரணப்பொருளாகவும் உள்ளார் என்பது நன்கு புரியும். அடுத்த திருநாமம் 178. ஓம் மகாத்யுதயே நமக. பிரம்மா செய்த வேள்விக்கு எம்பெருமான் எப்படி உதவினார் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.